அது வந்து பெண்கள் வந்து இந்த கருப்பு படுதா போடுவது எதனால? சில பெண்கள் நாங்கள் இந்துக்களாக இருக்கிறது வாசி நாங்கள் கூலி வேலையே செய்வோம். அந்த கூலி வேலைக்கு போகிறதப்ப எங்களை தரக்குறைவாக பேச ஆரம்பிப்பாங்க முஸ்லீம் பெண்கள். ஆனால் முஸ்லீம் பெண்கள் வந்து நாங்கள் ரொம்ப மரியாதையோடு வாழ்கிறோம்ன்ற எண்ணத்தில் தான் வாழ்கிறாங்களே தவிர நடைமுறைக்கு அது சாத்தியம் அல்ல. படுதாவை மட்டும் போட்டுக்கிட்டு சில பெண்கள் எத்தனையோ தவறுகள் பண்ணுறாங்க. நான் கண்குளிர பார்த்துருக்கேன். அந்த கேள்விகள் எப்படிப்பட்டது அப்படின்றத நான் கேட்டு வந்திருக்கேன். பெண்கள் வந்து அந்த ஆடையை போர்த்தி கொண்டு முழு உடலை மறைத்து கொண்டு வர்றாங்களே, வைத்து கொண்டே தப்புலாம் செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. தப்பு செய்கிறவங்க வந்து எந்த மாதிரி இருந்தாலும் செய்வாங்க. வணங்குதா? தப்பு செய்கிறதுங்கிற ஒரு நிலையில் உள்ளவங்க இந்த ட்ரெஸ்ஸில் உள்ளவங்கலாம் தப்பை செய்ய மாட்டாங்க, யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. வணங்குதா? சேலை கொடுத்துறவங்களாம் தப்பு செய்ய மாட்டாங்க, அல்லது சுடிதார் போட்டவங்கலாம் தப்பு செய்ய மாட்டாங்க, அல்லது புர்கா போட்டவங்க தான் தப்பு செய்வாங்க. இப்படியெல்லாம் எந்த ஒரு உடையை கொண்டு தீர்மானிக்க இயலாது. அது நாங்கள் மறுக்கவும் மாட்டோம். எல்லா பெண்கள்லையும் தவறு செயல் இருக்கிற மாதிரி முஸ்லீம் பெண்களிலும் தவறு செய்தவர்கள் இருப்பார்கள். அது எல்லா பெண்களும் செய்கிறான்னு எடுத்துக்கிற முடியாது. 4 பேர் இருக்கிறார் என்ற காரணத்தினால் அனைவரையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன, ஏன் இது செய்யப்படுதுன்னு கேட்டால், அவங்க தப்பு செய்வாங்களா இல்லையாங்கிறதுக்காக அது இல்லை, ஆம்பளை தப்பு செய்யக்கூடாதுங்கிறது தான் மேட்ரு. என்னன்னு கேட்டால், பெண்கள் வந்து அங்க அவயவங்களை வெளிப்படுத்தி காட்டி திரியும் பொழுது ரோட்டில் போகிற ஆம்பளையே அது பாதிக்கிறது. ஒழுங்கான ஆடையோட போனால் அவனை அதிகம் பாதிக்காது. இல்லை பொம்பளைக்காக இது போடவே இல்லை, பெண்களுக்காக போடவே கிடையாது அந்த சட்டம். ஆம்பளைகள் வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெண்கள் எங்கேயெல்லாம் அரைகுறையாக ஆடை அணுகிறார்களோ அந்த நாடுகளில் எல்லாம் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. இது குமுதம்ங்கிற பத்திரிகைகளோட இந்த ரிப்போர்ட், விஞ்ஞான ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. இது நாங்கள் கூட ஆர்டிக்கலாகவும் போட்டிருக்கிறோம். எதனால் ஏற்படுதுன்னு கேட்டால், பெண்கள் அரைகுறையான ஒரு ஆடையில் பார்க்குறான்ல, பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. கிளர்ச்சி மாதிரி ஏற்பட்ட உடனடியாக அவங்க வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா பஞ்சாயத்தில் ஈடுபடாமல் அப்படி பார்த்து ரசிக்கும் பொழுது அந்த ஆண்களுக்கு ஏற்படுற கிளர்ச்சியை அடிக்கடி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு விதமான ஒரு நீர்க்கசிவு ஏற்படும். அது அவங்களுடைய ஆண்மையை படிப்படியாக குறைச்சி பாதிச்சிடும். அதனால வந்து பெண்கள் அரைகுறையாக ஆபாச படம் பார்க்கறது, பெண்கள் அரைகுறையாக ஆடை திரிவதெல்லாம் ஆம்பளையை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்களை பாதிக்கிற மாதிரி நம்ம ஏன் ஆடை அணியணும்னு பெண்கள் யோசிக்கிறோம். என்ன நம்ம அணிகிறோம், அழகுங்கிறதுக்காக அணிகிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஆம்பளையும் வந்து ஒரு பெண்ணு ஆடை அணிந்து இறுக்கமாக அணிஞ்சிட்டு போனால் அவன் பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லை? இழுத்துட்டு போத்துறாங்க. அது எதனால் போத்துறாங்க? கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, அவன் ஆள் பார்வை சரியில்லை. ஏன் அப்படி பார்க்குற அளவுக்கு எதுக்கு நம்ம அணியணும்? நம்மளை காப்பாற்றி சரி வயிறு தெரிகிற அளவுக்கு ஆடை, இந்த வயிறு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? ஆம்பளைக்கு யாருக்கா வயிறு தெரியுதா? ஆம்பளை தான் கம்மியாக அணிஞ்சா பரவாயில்லை. குறைவாக ஆடை அணிந்தால் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஆம்பளையாவது தொப்புள் காட்டுற விதமாக ஆடை அணிஞ்சு நம்ம பார்த்துருக்குறோமா? அப்படி அணிய முன்னேற்றத்தை தடையா போச்சா? நரேந்திர மோடி முழுசாக தான் மறைச்சிருக்கிறாரு, அவர் பிரதமர் ஆனார். மன்மோகன் சிங் முழுசாக தான் மறைச்சிருந்தாரு, அவர் பிரதமர் ஆனார். அவங்கெல்லாம் வைத்த காட்டிய முன்னேற்றத்துக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா? இது தெரிய வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஆண்களை வந்து கிளர்ச்சி விட்டுறதுக்கு உதவுறது விளங்காம ஏதோ அப்பம் பாட்டம் செஞ்சாங்க, ஆத்தா சொன்னாங்கன்னு செஞ்சுட்டு இருக்கமே தவிர, நம்முடைய ஒரு ஆடை ஒரு ஆணுக்கு ஏன் சபலத்தை ஏற்படுத்தணும்? சரி சட்டை போடுறோம், இப்படி ஆம்பளை சட்டை எப்படி இருக்கு, பொம்பளை சட்டையும் அளவு குறையுது, உழவுக்கு குறைச்சி சில நூல் தான் இருக்குது, சில பேருக்கு முதுகுல நூல் மட்டும் தான் இருக்குது. அப்போ நூல் மட்டும் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ், அது முதுமே தெரிகிறது. அது தெரியலன்னா ஜன்னல் வேற, ஆம்பளைக்கு ஜன்னல் போட்டாலும் பரவாயில்லை, ஜாக்கெட்டுக்கு ஜன்னலா? இது எதுக்கு நான் கேட்குறேன்னு கேட்டால், இதில் உள்ள நன்மை என்ன? இந்த ஆடையினால் ஏற்படுற நன்மை என்ன? இதில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? இதனால் நாட்டுக்கு கிடைக்கிற நன்மை, இது என்ன முன்னேற்றம்? இது முன்னேற்றமா? எப்படி முன்னேற்றம் ஆகும்? அப்படி செஞ்சால் யாரெல்லாம் வந்து ஜாக்கெட்டில் ஜன்னல் வச்சாங்களோ அவங்க தான் முன்னேறி இருக்கிறாங்களா? ஜெயலலிதா அம்மா அப்படிலாம் சினிமாவில் நடிக்கும்போது முன்னேறலை, முழுசாக போத்தின பிறகு தான் முன்னேறி இருக்கு. முழுசாக போத்தின பிறகு அந்த அம்மா இப்போ முழுசாக போத்திட்டு வருது. அது முதலமைச்சராக தடையாக இருந்துச்சா? அப்போ தொப்புளை காட்டிய முதலமைச்சராக இருக்கு அந்த அம்மா? இல்லை. அப்போ தொப்புளாருங்க நடிக்கும்போது சினிமா நடிக்கையாக இருந்தாங்க. அப்போ வேற விஷயம். இப்போ அரசியலுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? இதுதான் ஒரு கண்ணியமாக இருக்கணும். இது ஒன்றும் தடுக்கலை, இது ஒரு முன்னேற்றம் தடுக்காது. நம்ம என்ன கேட்குறோம் என்றால், பெண்கள் ஆடை வந்து அவங்க கட்டுப்பாடு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்க. ஆம்பளை வந்து பல மாதிரி இருக்கிறாங்க. தனியாக போயிட்டு இருக்கு ஒரு பெண்ணு போகுதுன்னு வைங்களேன், ஈர்க்கப்படாத ஒரு ஆடையோட போனால் அப்படி பார்த்து போயிட்டே இருப்பான். ஒரு மாதிரியாக போனால் இப்படி பார்ப்பான், ஒருத்தர் மேலே எடுத்துருக்குறோம்.
சும்மா கூட்டமாக இருந்தால் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி மனசில் வச்சுட்டு இருப்பான். யார் இல்லை தனியாக அந்த பொண்ணு போகுது, இவன் மட்டும் தனியாக வர்றா, தூக்கிட்டு போகலான்னு சொல்லி தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போகலான்னு இருந்தால் தூக்கிட்டு போயிடுவான். அதுதான் நாட்டில் நடக்குது. கற்பழிப்புகள்லாம் நடக்குது. அதெல்லாம் எங்கே நடக்குது? நீங்கள் இதை பார்த்தா அவன் சீண்டப்படுறான். ஆம்பளை வந்து சபலப்படுறவனா இருக்கிறான் என்பது முதல் லாட்சிக்கு வந்து ஒத்துக்கிறோம். நீங்கள் ஒரே பெண்கள் பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆம்பளை இதை எப்படி எடுத்துக்கொள்வான்? நான் கேட்குறேன், ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர்கள் வந்து உடம்பை வந்து அந்த செக்ஸாக பார்க்கவே மாட்டாங்க. போனாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகி அந்த உணர்வுகள்லாம் மழுங்கடிக்கப்பட்டவர்கள் டாக்டர்கள். அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி டாக்டர்கள் கூட சில நேரங்களில் ஒரு பேஷண்டாக இருக்கிற ஒரு பெண்கிட்ட ஏன் சேட்டை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? அதான் மேட்ரு. அதுக்கு ஆம்பளை கேமரா வைக்கணுங்கிறான், ஒரு ஆண் கூட இருக்கணுங்கிறான். சோதனை பண்ணும்போதே அந்த நோயாளிங்கிற ஒரு பார்வையை கடந்து கூட சில அங்கங்கள் தெரியும் போது அவனை தூண்டி விட்டுருது. ஆசிரியர்கள் எவ்வளோ பெரிய உயர்வான அந்தஸ்தில் உள்ளவங்க, மாணவர்களுக்கு போதிக்கிறவங்க, ஆசிரியர் டீச்சர்னு சொல்லி மாணவியை கெடுத்துட்டான்னு சொல்கிறதுலாம் என்ன காரணம்? அவரை சொல்லி குத்தம் இல்லை, அந்த தனிமைக்கு நம்ம அனுமதி கொடுக்கறது காரணம். தனிமையாக கொடுக்கணும். அவர் ஒழுங்கு ஆசிரியர் தான் இருப்பார், இருந்தாலும் அவர் எத்தனை நாள் மனைவிட்ட சேராமல் இருந்தாரோ என்ன பஞ்சாயத்து தெரியல. இப்படியான ஒரு தனிமை வரும்பொழுது ஒரு மாதிரியாக எவ்வளோ ஒரு அந்தஸ்தில் நம்மளை சமுதாயம் வச்சிருக்குது அதெல்லாம் மறந்துட்டு மாணவியர் கூட்டி ஓடி போயிடுறாரு அல்லது கெடுத்துடுறாரு. அப்போ ஆசிரியருடைய குறைந்து சொல்ல முடியுமா? இதை நம்ம எல்லாத்தையும் ஆசிரியர்கள் ஒரு மதபூர்வமாக இருக்கட்டும், சாமியார்கள் இருக்கிறாங்க, மதம் போதிக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இது மனுஷன் இப்படி தான் படைக்கப்படணும். ஆம்பளைன்னா இப்படி தான் பண்ணுவான். முதல் விளைக்கணும். ஆம்பளுக்கு நோய் இருக்குது, மனைவி கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான். அங்கே ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுருச்சின்னு சொன்னால் அவன் வந்து பல மாதிரியாக தேடத்தான் செய்வான். இதை நீங்கள் விரும்பாட்டாலும் நான் யதார்த்தம். விரும்புகிறீங்களோ நீங்கள் விரும்பாட்டீங்களோ இந்த உண்மையை நீங்கள் மறுக்க இயலாது. அந்த வகையில் தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, பெண்கள் நீங்கள் உங்களுடைய நடத்தைகள் வந்து அது உடைய தீர்மானிக்க இயலாது. ஆனால் நீங்கள் போடுற ஆடை வந்து அடுத்த வரை சுண்டி இழுக்க வேணாம். ஆடை அணிந்து தொடையெல்லாம் தெரியுது. இப்போ வேணும்னு செய்கிறாங்க, வழங்குதா இல்லையா? ஒரு டென்னிஸ் விளையாடுறாங்க, ஆம்பளையும் விளையாடுறான், பொம்பளையும் விளையாடுறான். ஆம்பளைக்கு வந்து முக்கா டவுசர் போட்டு விடுறாங்க, பொம்பளைக்கு என்ன போடுறான்? ஆம்பளைக்கு முக்கா டவுசரு, பொம்பளை டென்னிஸ் ஆடினா அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? தொடைக்கு மேலே ட்ரெஸ்ஸு, குதிச்சா சட்டி தெரியுது. இது எதுக்குடா? ஒரே விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, ஏன் அவளுக்கு ஒரு முக்கா டவுசர் போட வேண்டியதானே? அப்போ என்ன மேட்டர்னா, இது இவங்களுக்கு பொம்பளைக்கு இந்த எண்ணம் வருது, நமக்கு பார்க்கணுங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் போடுறீங்க, ஆம்பளைக்கு முழுக்கால் பேண்ட், இவளுக்கு குட்டை பாவாடை. அதனால் அவள் மார்க் வாங்க மாட்டேங்கிறான். ஏன்? அவள் பாரத்தை பார்க்குற, அவன் தொடையை பார்க்குறான். அப்படி தான் இருக்குது அமைப்பு. பள்ளிக்கூடத்தில் உட்காந்து காலேஜில் உட்காந்துட்டு பொம்பளை ஒரு மாதிரியாக போனால் இவன் பொம்பளையை பார்க்குறான், பொம்பளை படிப்பை பார்க்குறா, ஆம்பளை பொம்பளையை பார்க்குறான். எல்லா இடத்துலையும் ஆம்பளையா ஃபஸ்ட்டு மார்க் வாங்க மாட்டேங்கிறான். மாநிலத்தில் முதல் இடத்துக்கு ஆம்பளை வர்றானா? இளைஞர்கள் வரமாட்டேங்கிறான், பொம்பளை தான் வர்றா. ஏன் வர்றான்? அவன் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு என்னென்னு விளங்காமல் உட்காந்து பரிச்சை எழுதிட்டு இருக்கிறான். அவன் ட்ரெஸ்ஸையும் அவளையும் பார்க்குறான். எவன் பரிச்சை எழுதுறது? இதுதான் மேட்ருங்க. அப்போ ஆண்களுடைய வருங்காலம், முன்னேற்றம் எல்லாத்தையும் பாதிக்குது. ஏன் ஆண்கள் போடுற மாதிரி பேண்ட்டை வந்து பெண்கள் போட்டால் என்ன, முழு அளவுக்கு மறைச்சா என்ன? பொம்பளைனா தொட குறைஞ்சி ஆகணுமா? சட்டமா? ஆம்பளை போடுறாங்களே பேண்ட் போட்டு போகிறாங்களே ஸ்கூலுக்கு, அதே ஸ்கூலில் பொம்பளைக்கு எதுக்கு தொட வர ட்ரெஸ்ஸை போடுறீங்க? அப்போ பெண்களுடைய ஆடை வந்து கொஞ்சம் ஆண்கள் அளவுக்கு இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எந்த ஆம்பளைக்காவது முகத்தை தவிர ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. எந்த அந்த அளவுக்கு ஆடையை ஆண்கள் அணிகிற மாதிரி பெண்கள் அணிஞ்சா என்ன? உண்மையில் யார் அணியணும்? யார் யாரால் இருக்கப்படுறான்? சினிமா படத்தில் கூட ஆம்பளையை தட்டியோட ஆட விடுறானா? எவனாச்சும் பார்ப்பானா? பொம்பளையை ஆட விடுறான். பொம்பளையத்தான் டூ பீஸில் ஆட விட்டு ஏன் பொம்பளை இந்த ஆம்பளை ரசிக்கிறான்னு வழங்கி வச்சிருக்கிறான். ஆம்பளை கதாநாயகன் அந்த மாதிரி விட்டு யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ ஆண்களுடைய சபலத்தை விளங்கிட்டு சினிமாக்காரன் கூட எப்படி எடுக்கிறான்? ஒரு ஆடல் பாடல் காட்சி கண்டிப்பாக வைப்பான். அது நடிக்க தொப்புள் தெரியும், அதெல்லாம் தூக்கி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இறுக்கமாக இருக்கும். அதையே பார்த்து இப்படி அப்படி அதான் மேட்ரு. கல்லா நிறைஞ்சு போயிடும், ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுறக்கூடிய காரணத்தை கண்டுபிடிக்கிறான்ல, அதெல்லாம் பெண்கள்கிட்ட தானே இருக்குது கவர்ச்சி. பெண்கள்கிட்ட தான் அந்த கவர்ச்சி இயற்கையாக இருக்கிறத ஒத்துக்கிறணும். இயற்கையாக அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை ஏன் நம்ம ஒவ்வொரு எல்லாரையும் பார்க்க விட்டு சபலத்தை ஏற்படுத்தி செய்யணும்? அதை விட வேணாங்க. ஒரு நல்ல ஒரு 5 ஆம்பளை கொண்டு வாங்க, இளைஞனை கொண்டு வந்துருங்க, இங்கே உட்கார வைங்க. அவங்களுக்கு இசிஜி எல்லா கருவியும் பொருத்தி மானிட்டரில் பார்ப்போம். ஒரு முழு ஆடை அணிந்து ஒரு 4 பொம்பளை போக விடுங்க, அதை அவன் பார்க்கட்டும். இதில் ஒன்றுமே கூடாது. எதில் கூடாது? இசிஜி இஜிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கூடாது. மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கலாம், ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முக்கா ட்ரெஸ்ஸில் ஒரு பொம்பளை மாதிரியா டைப்பாக போனான்னு வைங்க, அதை பார்த்தான்னு வைங்க, இங்கே ஏறும். சரியில்லை இல்லையா மாறுதல்ங்கிறது? விஞ்ஞான ரீதியாக பேசுவோமே, விஞ்ஞான ரீதியாக ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி கருவிகள்லாம் பொருத்தி விட்டு மானிட்டரில் வச்சு அவனுக்கு இதயத்தில் என்ன படபடப்பு ஏற்படுது,
மூளையில் என்ன மாதிரி ஏற்படுங்கிறது கருவி காட்டும். அப்போ ஒரு நோயாளிக்கு பிளட் ப்ரெஷர் ஏறினவனுக்கு எப்படி காட்டுமோ அப்படி காட்டுறது யாருக்கு? இந்த மாதிரி அரைகுறை ஆடையோடு பெண்கள் போகிறதை அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 5 பேர் காட்டுது, இந்த 5 பேர் காட்டலை. என்ன காரணம்? சயின்டிஃபிக் விஞ்ஞானம் சொல்றதை ஏற்றுக்கிற மாட்டோமா? நம்மளா ஒரு முடிவில் அப்பமாடம் சொன்னான்னு ஏற்றுக்கிறதை விட அறிவியல் என்ன சொல்லுது? இவனை இது பாதிக்கிறது பாதிக்கலை, பாதிக்கிறது நம்ம ஏன் செய்யணும்? பெண்களாக இருக்கும், நமக்கு கடமை இருக்கா இல்லையா? சமூக கடமை. நம்மளை மட்டும் பார்க்காம நம்ம வாழ்கிற சமூகத்தில் ஆம்பளைங்க இப்படி பல மாதிரி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு கேடு உண்டாக்கணும், இவங்களுக்கு ஏன் சபலத்தை உண்டாக்கணும், நம்மளால் இது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும், இதுதானே சரியான ஒரு முறையாக இருக்கும். இதுக்கான பதில் அந்த புத்தகத்தில் இருக்குது. இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற புத்தகத்தில் இது விரிவாக